பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். நான் உட்காந்து பேசுகிற இந்த ஆலயத்தை பார்க்குறீங்கல்ல, உலகத்திலேயே பழமையான கிறிஸ்தவ ஆலயம் இதுதான். உலகத்திலேயே தோமா அவர்கள், அப்போஸ்தலனாகிய தோமா இந்தியாவுக்கு ஆண்டவரால் அனுப்பப்பட்டு கேரளாவில் அவர் ஊழியம் செய்து 7 ஆலயங்களை கட்டினார். ஆலயங்களெல்லாம் இடித்து பெரிதாக மறுபடியும் கட்டப்பட்டது. அதன் பிறகு தோமாவை ஆண்டவர் இந்த கன்னியாகுமரி மாவட்டம், தமிழ்நாட்டினுடைய தென்பகுதியில் இருக்கிற கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு அனுப்பினார். திருவிதாங்கோடு என்ற இந்த இடம், இங்கே தான் தோமா கட்டின ஆலயம் இருக்கிறது. இந்த ஆலயம்தான் அவர் இந்த நம்முடைய இந்தியாவில் கட்டின 8வது ஆலயம். மற்ற ஆலயங்களெல்லாம் இடித்து பெரிதாய் கட்டப்பட்டது. இந்த ஆலயம் மாத்திரம் தோமா கட்டினது அப்படியே இருக்கிறது. பாருங்கள், எல்லாம் கற்களை வைத்து கட்டப்பட்டது. கிபி 63 கட்டப்பட்ட ஒரு ஆலயம். உலகத்திலேயே கிறிஸ்தவ ஆலயம் முதல் கட்டப்பட்டது இந்தியாவில் தான், கேரளாவில், அதன் பிறகு தமிழ்நாட்டில் இந்த இடத்துல தான். இந்த ஆலயத்தில் பார்த்திங்கன்னா அந்த கற்கள் எல்லாம் பாறையிலிருந்து எடுக்கப்பட்ட கற்களால் அந்த காலத்தில் வந்த ராஜா தோமா மூலமாய் தொடப்பட்டு அவர் இந்த ஆலயத்தை கட்ட உதவி செய்திருக்கிறார். இந்த கற்களை எல்லாம் கொடுத்திருக்கிறார். இந்த ஆலயம் அரைப்பள்ளி என்று அழைக்கப்படுகிறது. பாதி வரைக்கும் தோமா கட்டினார். அதன் பிறகு அவர் இங்கிருந்து சென்னைக்கு பிரயாணப்பட்டார். அதனால் மீதியை மற்றவங்க கட்டி முடித்தார்கள். இந்த ஆலயம்தான் இன்றைக்கு உலகத்தில் இருக்கிற உலகத்திலேயே பழமையான கிறிஸ்தவ தேவாலயம் இதுதான் என்பதாக இங்கேயும் எழுதி வைத்திருக்கிறாங்க. சிரியன் ஆர்த்தடாக்ஸ் சர்ச் அவங்க தான் இதை பராமரித்து கொண்டு வர்றாங்க. இங்கே போதகர்கள் இருக்கிறாங்க. பல இடத்துலேருந்து ஜனங்கள் இங்கே ஜெபிச்சுட்டு போகிறாங்க. மார்க் 16:15 ஆண்டவர் இயேசு ஒரு கட்டளை கொடுத்தார். நீங்கள் உலகம் எங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள் என்பதாய். அந்த பிரதான கட்டளையை சுமந்து கொண்டு தான் தோமா இங்கே வந்தார். இது நமக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை. நாமும் கூட எல்லா மக்களுக்கும் சுவிசேஷத்தை நாம் அறிவிக்க வேண்டும். அது தேவன் நம்ம கொடுத்திருக்கிற முக்கியமான கட்டளை. தோமா அந்த கட்டளை ஏற்றுக்கொண்டு அதற்கு கீழ்ப்படிந்து தான் வெகு தூரம் பிரயாணப்பட்டு இந்தியாவுக்கு இந்திய மக்கள் மேலே ஆண்டவர் வைத்திருந்த அன்பை வெளிப்படுத்தி சுவிசேஷத்தை அறிவித்தார். நிறைய பேர் சொல்லாங்க, இது வெள்ளைக்காரங்க கொண்டு வந்த கடவுள் என்பதாக. அப்படி கிடையாது. கிபி 63 முதல் நூற்றாண்டிலேயே இந்த ஆலயம் கட்டப்பட்டது. அப்போவே தோமா மூலமாக இயேசு கிறிஸ்து நற்செய்தி இந்தியாவுக்குள்ளே வந்துவிட்டது. இங்கே ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள் என்பதாய் சரித்திரம் சொல்லுகிறாரு. அதனால் நாமும் கூட மற்றவங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க அழைக்கப்பட்டு இருக்கிறோம். இந்த பிரதான கட்டளையை நீங்கள் நிறைவேற்றீங்களா? யாருக்காவது இயேசுவை பற்றி சொல்லியிருக்கிறீங்களா? நீங்கள் வேலை செய்கிற இடத்துல, படிக்கிற இடத்துல, வசிக்கிற இடத்துல, பிஸ்னஸ் பண்ணுற இடத்துல இயேசு உங்களை நேசிக்கிறான்னு ஒரு வார்த்தை சொல்லலாம்ல. இயேசு உங்களுக்காக சிலுவையிலே மரித்தார் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லலாம்ல. இயேசுடைய அன்பை மற்றவர்களுக்கு நம்ம அறிவிக்கணும். தேவனுடைய இந்த பிரதான கட்டளையை நிறைவேற்ற நம்ம அர்ப்பணித்து கொள்ளணும். சரியா? நீங்கள் ஒப்பு கொடுக்குறீங்களா? ஆண்டவரே, நான் நீங்கள் சொல்லிட்டு போன இந்த பிரதான கட்டளையை நிறைவேற்ற என்னை ஒப்பு கொடுக்குறேன். எனக்கு கிருபை தாங்க, என்னையும் பயன்படுத்துங்க. நானும் மற்றவங்களுக்கு இயேசுவை சொல்லணும். தோமா இவ்வளோ தூரம் கடல் பிரயாணப்பட்டு இந்தியாவுக்கு எங்களுக்கு சொன்னாரே, நான் பக்கத்தில் உள்ளவங்களுக்காவது சொல்லணும், என்னை ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்கிறீங்களா? தகப்பனே, உம்முடைய பிரதான கட்டளாகிய எல்லாருக்கும் சுவிசேஷத்தை அறிவியுங்கள் என்ற கட்டளையை நிறைவேற்ற என்னை ஒப்பு கொடுக்கிறேன். எங்கள் தேசத்துக்கு தோமாவை அனுப்பினீரே, அவர் மூலமாய் அழகான ஒரு ஆலயத்தை கட்டி கொடுத்தீரே, அதற்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். நானும் இந்த இயேசுவை எல்லாருக்கும் அறிவிக்க எனக்கு கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.